கடவுள் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். இன்றைக்கி நம்ம இந்த விசுவாவசு வருஷத்தில் நடைபெற இருக்கின்ற குரு பயிற்சி பற்றி பார்க்க போகிறோம். அதாவது 14/5/2025 அன்று இரவு 11:24 குருவானவர் மிருகசீரிஷம் 2வது பாதம், அதாவது ரிஷப ராசியிலேருந்து மிதுன ராசிக்கு மிருகசீரிஷம் 3வது பாதத்திற்கு பயிற்சியாகிறார். இந்த பயிற்சி எப்படிப்பட்ட பலன்களை 12 ராசிக்கும் தரும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழ்படி பார்த்திங்கன்னா சித்திரை 31ஆம் தேதி இந்த குரு பயிற்சியானது நடக்கிறது. பொதுவாக குரு பயிற்சினால எல்லாரும் சந்தோஷமாக எதிர்பார்க்கின்ற ஒரு சூழ்நிலை தான். உதாரணமாக சொல்லணுன்னா, அந்த குரு பயிற்சியானது எந்த இடத்துக்கு போனாலுமே நன்மைகளை தரும். நன்மைகள் எந்த அளவுக்கு தரப்போகிறார், கொஞ்சமாக தருவாரா, நிறைய தரப்போகிறாரா அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இருக்குமே தவிர குருவினால் கெடுபலன்கள் அதிகமாக இருக்காது. அதனால தான் எல்லாருமே குரு பயிற்சியை ரொம்ப ரொம்ப ஆவலாக எதிர்பார்க்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது. அதாவது குருவானவர் அழகு ஆடம்பரம் நிறைந்த சுக்கிரன் வீட்டிலேருந்து கல்வி நாயகன் புதன் வீட்டுக்கு போக போகிறார். அதனால் பெண்களை விட்டுவிட்டு மாணவர்களிடம் செல்ல போகிறார் குரு பகவான். இந்த வருஷம் ஃபுல்லாகவே மிக அற்புதமான கல்வி சம்பந்தப்பட்ட முன்னேற்றங்கள், மாற்றங்கள், இன்னும் சொல்லப்போனால் அதில் ஏதாவது ரெவல்யூஷன், புரட்சிகள் கூட ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. அந்த பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, குரு பகவானோட காரகம் குழந்தை சம்பந்தப்பட்டது, மகிழ்ச்சி சம்பந்தப்பட்டது, வாக்கு சம்பந்தப்பட்டது, குடும்பம் சம்பந்தப்பட்டது, வீடு, செல்வம், இப்படி எந்த விஷயங்கள் மனிதனுக்கு சந்தோஷத்தை தருகிறதோ அதெல்லாம் குருவோட காரகம்தான். குரு நல்லது செய்கின்ற போது நம்மால் மிக சந்தோஷமாக இருக்க முடியும். அதே நேரத்தில் குரு நமக்கு எதுவுமே செய்யாமல் இருக்கும்போது கொஞ்சம் நம்ம கஷ்டப்படுவது போல தோன்றும். ஆனால் குருவினால் அந்த கஷ்டம் அல்ல. குரு நமக்கு பல விதங்களில் நன்மைகளை செய்தாலும், இப்போ ரிஷபராசிலேருந்து மிதுன ராசிக்கு குரு வரார்னு சொன்னோம். ஆனால் அந்த மிதுன ராசி குருவை விட மிதுன ராசியிலிருந்து குருவின் பார்வை 5, 7, 9ஆம் பார்வைகள் எங்கே வேறுதோ, அதாவது மிதுன ராசியிலேருந்து துலாம் ராசி, அடுத்தது தனுசு ராசி, அதுக்கு அடுத்தது கும்பராசி, இந்த இடங்களில் வேறுறதுனால அந்தந்த ராசிகளுக்கு அந்த பலன், பார்வை பலன் மிக அற்புதமாக இருக்கும். அதுதான் குரு பயிற்சியோட மிகப்பெரிய சந்தோஷமான விஷயம். குரு இருக்கிற இடத்துக்கும் நன்மை செய்ய போகிறார், அதே நேரத்தில் பார்க்குற இடத்துக்கு பல மடங்கு அதிகமாக நன்மைகளை செய்வார். அதனால் குரு பயிற்சியை எல்லாரும் ஆவலாக எதிர்பார்த்துட்ருக்கீங்க. நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டோம். அன்பிற்கினிய ரிஷப ராசி அன்பர்களே, இந்த மாதம் நடைபெற இருக்கின்ற குரு பயிற்சியானது ரிஷபராசிக்கு அள்ளித்தரப்போகின்றது அப்படின்னு தான் சொல்லணும். பொதுவாக குரு பகவான் எந்த பாவகத்தில் இருந்தால் அதிக பலனை தருவாரோ அந்த பாவகத்தில் ரிஷபராசிக்கு இருக்க போகிறார். குரு பலம் பொருந்திய இடம் அப்படின்னா தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற 2வது இடம். ஆகவே ரிஷபராசிக்கு 2வது இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்ய போகிறார். மிக அற்புதமான பலன்களை தரப்போகிறார். அதே நேரத்தில் குரு பகவான் 2வது வீடு அப்படின்னா வாக்குஸ்தானத்தும் சேர்த்து. ஆகவே வக்கீல் தொழில் செய்கிறவங்க, ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், பேச்சை மூலதனமாக நம்பி வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருக்கின்றவர்கள் எல்லாருக்குமே அற்புதமான காலகட்டமாக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் கலை தொழிலில் இருக்கிறவங்க, இசை தொழிலில் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான பலன்களை தரப்போகிறார் குரு பகவான். ஏன்னா பணத்தை கொடுக்குறார்,
குடும்பத்தை பார்த்துக்க போகிறார். அதே நேரத்தில் நம்ம சொல்கிற சொல்லுக்கு மதிப்பு, இந்த மூன்றுமே மிக மிக முக்கியமானது. ஏன்னா ஒரு மனிதனுக்கு பணம் வேணும், அதிகாரம் வேணும், அவன் சொல்கிறத கேட்குறதுக்கு 4 பேர் தயாராக இருக்கணும், குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும். இது 3க்காக தான் நம்ம வாழ்க்கையே வாழ்ந்துட்டுருக்கோம். இந்த 3ஐயும் ஒரே நேரத்தில் குரு பகவான் ரிஷபராசி அன்பர்களுக்கு தரப்போகிறார். அப்புறம் என்ன கவலை, அவங்களுக்கு ரொம்ப அற்புதமான பலன்கள் தான் கிடைக்க போகிறது. அதே நேரத்தில் ரிஷபராசியை பொறுத்தவரை சனி பகவான் 11வது வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். 10ல் ராஜ கிரகமான ராகு பகவான் சஞ்சாரம் செய்கிறார். அதே நேரத்தில் 5வது இடத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்கிறார். எல்லாமே அற்புதமாக இருக்குது. ரிஷபராசியை பொறுத்தவரை சனி பகவானோட 16வது வீடு அப்படிங்கிறது மிக சிறப்பான ஒரு இடம். 3, 6, 11 ஆகிய இடங்கள் சனீஸ்வர பகவானுக்கு சிறப்பானது. அதே மாதிரி 3, 6, 11, 10 இடங்கள் ராகு கேதுவுக்கும் சிறப்பானது. ஆகவே 10வது இடத்துல இருக்கிற ராகுவும் மிக அற்புதமான பலனை தரப்போகிறார். இன்னும் சொல்லப்போனால் கொஞ்சம் நம்ம வேலை செய்கிற இடத்துல ரொம்ப சௌகரியமாக, கொஞ்சம் களைப்பாக, ஓய்வாக இருக்கிற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். இது வரைக்கும் கடினமாக உழைத்து கொண்டிருந்தவர்கள் கூட கொஞ்சம் லெத்தார்ஜிக்காக, அதே நேரத்தில் சோம்பேறித்தனம் சொல்ல முடியாது, தேவையான அளவுக்கு வேலை பார்த்துட்டு கொஞ்சம் ஓய்வாக இருக்கிற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். அதாவது இப்போ புதுசாக வியாபாரம் ஆரம்பிச்சிருக்காங்கன்னா அந்த வியாபாரம் செட்டில் ஆகிடுச்சின்னா நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸாக இருப்போம்ல, அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும். ரிஷப ராசியை பொறுத்தவரை கொஞ்சம் சுகவாசி தான். அந்த ராசிக்காரங்க எல்லாருமே ஆடம்பரமாக இருக்கணும், அதே நேரத்தில் அழகாக ரம்மியமாக வாழ்க்கையை நகர்த்தி செல்லணும், பிரச்சனைகளுக்குள்ளே மாட்டிக்கக்கூடாது, இந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஆகவே அவங்களுக்கு ஏற்ற வருடமாக இந்த வருடம் இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் குரு பகவானோட பார்வை அப்படின்னு பார்த்திங்கன்னா ரிஷபராசிக்கு 6, 8, 10 ஆகிய இடங்களை பார்க்குறது. 6வது இடம் ருணருத்ர ரோகஸ்தானம். எதிரிகளை வெல்லலாம், நோயிலேருந்து வெளியில் வரலாம். அதே நேரத்தில் 6வது வீடு நமக்கு பகைவர்களை வெல்லுவது மட்டுமல்ல, நோயிலிருந்து வெளிவருவது மட்டுமல்ல, நம்முடைய கனவுகளை நிறைவேற்றுகின்ற அளவுக்கு கடனை வாங்கி வீடு வாங்கிறது, சொத்து வாங்கிறது, நகை வாங்கிறது போன்ற விஷயங்களையும் நடத்தி கொடுப்பார். பொதுவாக இந்த 2வது வீட்டில் வரக்கூடிய குரு பகவான் முகம், கண், வாய் போன்ற விஷயங்களில் சில பிரச்சனைகள், அதாவது நம்ம அதுக்காக சிகிச்சை எடுத்துக்கிற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துவார். முகம்னா நம்ம முகத்தில் ஏதாவது அடிபடுறது அல்லது ஏதாவது சின்ன சின்ன தேமல் போன்ற சரும நோய்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி கண் சம்பந்தமான விஷயங்களில் அறுவை சிகிச்சை செய்கின்ற ஒரு சூழ்நிலையும் தருவார். ஆகவே குருவோட பார்வை 6வது வீட்டில் வருது. 8வது வீடுங்கிறது அதுவும் நோய் சம்பந்தப்பட்டது தான். 6வது வீடு தற்காலிகமான நோயை தரும், 8வது வீடு நிரந்தரமான நோய், அதே நேரத்தில் நமக்கு அவமானங்களையும் கௌரவ குறைச்சல்களையும் தரும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அந்த இடத்த குரு பகவான் பார்க்கறதுனால குரு பார்க்க அனைத்து தோஷங்களும் விலகும். அப்போது அந்த 8வது வீட்டினால் ஏற்படுகின்ற அந்த தோஷங்கள் இந்த காலகட்டத்தில் ரிஷபராசி என்பர்களுக்கு விலகும். அதே நேரத்தில் 8வது வீடு மட்டுமல்ல, நம்ம 10வது வீட்டையும் குரு பகவான் பார்க்குறார். அப்போது 10ங்கிறது ஜீவனஸ்தானம், நம்முடைய தொழில் வியாபாரம் சம்பந்தப்பட்ட வருமானத்தை தருகின்ற ஒரு பாவகம் அப்படின்னு சொல்லலாம். அந்த இடத்த குரு பகவான் பார்க்குறது, தனக்காரகன் பார்க்குறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. நம்முடைய வியாபாரம், தொழில், வேலை போன்ற இடங்களில் நமக்கு வருமானம் அதிகமாகிற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். அதே நேரத்தில் குரு பகவான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சில சின்ன சின்ன பிரச்சனைகளை முகம், கண் போன்ற இடங்களில் வியாதியாக தரக்கூடியவராக இருப்பார். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற சில பிரச்சனைகளை நமக்கு இந்த காலகட்டத்தில் வெளிக்கொண்டு வந்து அதுக்கு சிகிச்சை தருகின்ற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுப்பார். நல்லது தானே? ஆகவே இந்த குரு பயிற்சியானது ரிஷபராசி என்பர்களுக்கு சிறப்பாகத்தான் இருக்க போகிறது. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி சனி, ராகு, கேது அவங்களோட சஞ்சாரமும் ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஆன்மீகத்தில் ஈடுபடுகின்ற ஒரு வாய்ப்பும் இருக்கும். குரு பகவான் 2வது வீட்டில் இருக்கிறதுனால
நம்ம சொல்லு கேட்டு நிறைய பேர் நம்முடைய ஆலோசனைகளுக்காக வருகின்ற போது அது மிக சந்தோஷத்தை தருகின்ற ஒரு சூழ்நிலையாக இருக்கும். மொத்தத்தில் ரொம்ப அற்புதமான காலகட்டம். ரிஷப ராசி அன்பர்கள் இந்த குரு பயிற்சியினால் மிகுந்த நன்மைகளை பெறப்போகிறார்கள். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.